ஹோல் அமிகோஸ் அண்ட் வணக்கம் டு அனதர் பஸ் ஜர்னி. இந்த முறை கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூரு கேஎம்எஸ் ட்ராவல்ஸோட மார்னிங் சர்வீஸில் தான் நம்ம போகிறோம். இது ஒரு சூப்பர் லாஸ்ட் மினிட்டான ஜர்னி. மார்ச் 3 தான் ட்ராவல் பண்ணுறோம். அன்றைக்கி 12 மணி ஆயிடுச்சு. ஸோ 6 மணி பார்த்திங்கன்னா 5-6 பஸ்ஸு கிளம்புது. அதில் வந்து கேஎம்எஸ் ட்ராவல்ஸ் தான் பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச பர்த். லாஸ்ட் ரோவில் லாஸ்ட்டு பர்த், அந்த பெரிய பர்த் இருந்துச்சு. காண்டி ட்ராவல்ஸும் போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அது வந்து ஒரு செமி ஸ்லீப்பர்னால வந்து ஆப்ஷன் 2 வச்சுருந்தோம். ஸோ கடைசியாக வந்து கேஎம்எஸ் ட்ராவல்ஸே புக் பண்ணிட்டோம். 6 மணிக்கு காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் டிபார்ச்சர். ஸோ வாங்க காந்திபுரம் போகலாம். ஒரு சூடாக டீ குடிச்சிட்டு நம்ம பஸ்ஸு வந்துருச்சு. ஸோ வாங்க போய் பஸ்ஸை போட் பண்ணுவோம். எப்படி இருக்குது என்னென்னு பார்ப்போம் வாங்க. இதுதான் அவங்களோட டபுள் பர்த். பார்த்திங்கன்னா 2 பர்த்துக்குமே பார்ட்டிஷன் இல்லை. நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி 2 பர்த்தும் புக் பண்ணிட்டு ஒருத்தங்க சோலோவாக ட்ராவல் பண்ணலாம். அண்ட் இது வந்து அவங்களோட சோலோ பர்த். இதில் பார்த்திங்கன்னா லக்கேஜ் ஹோல்டர் எல்லாமே இருக்குது. லுக்ஸ் நீட், லுக்ஸ் க்ளீன். இது கலர் ஸ்கீம்ஸும் நல்லா இருக்குது. அண்ட் ஆல்வேஸ் 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 ரிமெம்பர் கைஸ், உங்களோட ஷூ அண்ட் செருப்பு எல்லாமே கீழே சீட்டு கீழே போட்டு தென் கோ இன்டு த பர்த். ஹெட்ரூம் இட் இஸ் டீசென்ட், ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை. பட் லோவர் பர்த்தில் வந்து இது ரொம்ப பிரச்சனை. ரொம்ப லோவராக இருக்கனால கால் வந்து வைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அது முக்கால்வாசி பஸ்ஸில் இருக்கிறது தான். இதுலேயோ அதே இஷ்யூஸ் இருக்குது. அண்டு வேறு என்ன சொல்லலாம், லோவர் பர்த்தில் வந்து ஹெட்ரூம் ரொம்பவே நல்லா இருக்குது. நான் வந்து 5'10", பட் ரொம்பவே கேப் இருக்குது. அண்டு மொத்தமாகவும் லென்த்தும் பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக ஒரு 5'11" லென்த் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்டு வேறு என்ன, பெட்ஷீட்ஸ் பில்லோஸ் எல்லாமே க்ளீன் நீட், நல்ல கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. அண்ட் கர்டன்ஸும் நல்லா நீட் க்ளீனாக இருக்குது, வெல் வாஷ்டாக இருக்குது. அண்டு வாங்க நம்ம பர்த்துக்கு போகலாம். நம்மளோடது லாஸ்ட் பர்த். இதுதான் நம்ம பர்த்து. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதனால தான் இந்த பர்த்தை நான் புக் பண்ணேன். நான் 5'11", எனக்கு வந்து கையும் காலும் நீட்டி படுக்கணும். அதுக்கு வேண்டி மட்டும்தான் அந்த பர்த்தை நான் புக் பண்ணேன். அண்ட் நான் ஃபுல்லாக இப்போ கையும் காலும் நீட்டி படுத்துருக்கேன். ஆனாலும் இவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் சாக்கெட், லைட்ஸு, அப்புறம் ஃபோன் ஸ்டோரேஜு. அதே மாதிரி இந்த சைடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காலை ஃபுல்லாக நீட்டி வச்சாலும் கூட உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் நிறையவே கிடைக்கும். அண்ட் ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர், லாட் ஆஃப் மெனி திங்ஸுங்க. அவ்வளோ பெரிய பர்த்துங்க இது. நீங்கள் வந்து 6 ஃபீட்டாக இருந்தால் கூட நீங்கள் வந்து ஈஸியாக தூங்கலாம், அசால்ட்டாக தூங்கலாம். ஸோ அதுதான் மெயின் ரீசன் இந்த பர்த்தை புக் பண்ணேன். உங்களுக்கு வந்து கர்டன்ஸும் இருக்குது, எக்ஸ்ட்ரா 2 ஏசி வென்ட்ஸ் இந்த பக்கமும் இருக்குது, போத் சைட் 2 ஏசி வென்ட்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு த பெஸ்ட் பர்த் இன்ன பஸ்னால் இதுதான். ஆல்மோஸ்ட் ட்ரெயின் ஃபீலிங் மாதிரி இருக்கும். அவங்களுக்கு பர்பெண்டிகுலராக இருப்பீங்க. டைம் 6:20, ஏர்போர்ட் கிட்டக்க இருக்கும். ஸோ ஐ கெஸ் இன்னொரு 10 நிமிஷம் தான் ஹைவே கிட்ட போயிடுவோம். வந்து நாங்கள் மன்ஸ் போனதுக்கப்புறம் படுத்து ஒரு 2 hours நல்லா தூங்க வேண்டியதுதான். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு, ஜேர்னி எப்படி இருக்குது, பஸ்ஸு கம்ஃபர்டபுள்னஸ்ஸு, ட்ரைவிங் எல்லாமே. ஸோ நம்ம எதிர்பார்த்தபடியே 6:30க்கு we are at the நீலாம்பூர் ஹைவே. ஸோ 2 hours. குட் நைட். குட் மார்னிங். 8:45 டைமு. எங்கே இருக்கோன்னே தெரியல. எனக்கு தெரிஞ்சு சேலம் வந்திருக்க மாட்டோன்னு நினைக்கிறேன். தெரியல, கூகுள் மேப் எடுத்து பார்க்கணும் எங்கே இருக்கணும். ஸோ 15 minutes ரைடுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் ஸ்டாப் ஆனந்த பவன் டிலைட்டுன்னு ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். கரெக்டாக சேலமுக்கு ஜஸ்ட் முன்னாடி ஒரு ஸ்பாட்டு. ஸோ இங்கே தான் நம்மளோட
பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பாட் ஆர் ரெஸ்ட் ஸ்டாப் என்ன வேணாலும் சொல்லலாம். ஸோ 2 கேஎம்எஸ் ஸ்டாப், அதாவது கோயம்புத்தூர் பெங்களூர் மார்னிங் சர்வீஸ், பெங்களூர் கோயம்புத்தூர் மார்னிங் சர்வீஸ் ரெண்டுமே இங்கே தான் ஸ்டாப் பண்ணுறாங்க. ஒரு மிட் பாயிண்ட் மாதிரி நைஸ். ஹோட்டலும் நீட்டாக இருக்குது, க்ளீனாக இருக்குது, டீசெண்டாக இருக்குது. அண்டு ஃபுட் ஐட்டமும் இப்போவும் போல் ஒரு ஆனந்தாஸ் அன்னபூர்ணாவில் என்ன காஸ்ட் வருமோ அந்த காஸ்ட் தான். ஒரு ஆனியன் ரோஸ்ட் தான் வாங்கினேன் அண்ட் ஒரு சூப்பர் ஃபில்டர் காஃபி. இட் வாஸ் நைஸ். வாவ் இல்லை, நைஸ், அவ்வளோதான். அண்ட் அதே மாதிரி ரெஸ்ட் ரூம்ஸ் அண்ட் வாஷ் பேசின்ஸும் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஓகே, நாட் ஸோ க்ளீன் பட் ஓகே. வேறு என்ன, ஸோ இல்லை அவ்வளோதான். லைக் ஒரு குவிக் ஒரு 25 minutes to half an hour ஸ்டாப்பு தான் இங்கே. இது முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு 2.5 hours நினைக்கிறேன் டு பெங்களூரு. சாப்பிட்டுன்னா உடனே தூங்க முடியாதுல்ல, அது ஒரு 1/2 hour உட்கார வேண்டியதாக போச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இதை நம்ம பர்த்து ஸ்பேஸ் பாருங்கள், ஹைட் பாருங்கள், லென்த்து பாருங்கள், ஒரு குறையும் இல்லைங்க. பர்த்துக்கு ஒரு குறையும் இல்லை. $11:57 ஹோசூரில் ட்ராப்பு, 12:40 சில்க் போர்ட் ட்ராப்பு. ஆன் டைம் போவோமா பார்ப்போம், வாங்க என்ன ஆகுதுன்னு. இம்ப்ரெஸ்ட். கடைசியாக நம்ம பர்த்தை பார்த்துக்கலாம். அப்பர் பர்த், இது எவ்வளோ பெரிய பர்த்துன்னு உங்களுக்கு தெரியும். இப்போது U31ன்னு சொல்லுவாங்க இந்த பர்த். லாஸ்ட் பர்த்து முக்கால்வாசி பஸ்ஸில் இருக்கும். எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள். நீங்கள் 6 feetனா கூட தாராளமாக படுத்து தூங்கலாம். நீங்கள் வந்து கையும் காலும் நீட்டி கூட படுத்து தூங்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து மடிவாலா வந்தாச்சு. ஸோ அங்கெல்லாம் மக்கள் இறங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து சில்க் போர்டு. அண்ட் சில்க் போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 12:48 லேண்ட் ஆகிட்டோம். ஐ மீன் 10 நிமிஷம் லேட்டே இல்லை, இஸ் ஆல்மோஸ்ட் ஆன் டைம் தான். ஸோ ஃபைனல் தாட்ஸ் ஆர் ஏகே வியூஸ் அபவுட் திஸ் பஸ் ஜேர்னி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன் டைம் பஸ்ஸு. லாஸ்ட்டு பர்த்துனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. மற்ற பர்த்து நல்லா இருந்துச்சு, பட் லாஸ்ட் பர்த் வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாக, ரொம்ப வைடாக, ரொம்ப லென்த்தாக, கையும் காலும் நீட்டிட்டு நீங்கள் 6 foot இருந்தாலும் கம்ஃபர்டபுளாக படுக்க முடிகிற ஒரு பர்த். இது வந்து ஒரு சில பாரத் பென்ஸ் பஸ்ஸில் அவங்க இந்த ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. விக்னேஷ் டிஏடி இவங்க இன்னும் ஒரு 5-6 ட்ராவல்ஸில் இந்த ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த பர்த் இருக்குன்னா இந்த பர்த் தயவுசெய்து புக் பண்ணுங்கள். ஏன்னா இட் இஸ் ஸோ கம்ஃபர்டபுள், ஸோ வைடு, ஸோ லாங். ஸோ ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை இந்த பர்த்தில். அண்ட் பஸ் டிரைவிங், எஸ், ஒரு சில இடத்துல பஸ் வாஸ் பிட் ரேஷ் டிரைவிங்கு. அது நீங்கள் கேபின் ரைட்லேயே பார்த்துருப்பீங்க. அது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் கம்ப்ளைனாக ஃபீட்பேக் வரும்போது நான் கொடுத்தேன். ஒரு சில இடத்துல வந்து பஸ் வந்து ரேஷ் டிரைவிங், டிரைவர் வந்து ஃபோன் பார்த்துக்கிட்டு ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு வண்டி விட்டுட்டு இருந்தார். தட் இஸ் நாட் அ குட் சைன் ஃபார் அ பஸ் டிரைவர், அட்லீஸ்ட் ஆன் இஸ் டியூட்டி இருக்கும்போது. அண்ட் அவ்வளோதாங்க. பட் இட் வாஸ் அ குட் ரைட். Yes, that's it from this video. We'll be back with another video soon. Until then, stay safe. Cheers and bye-bye.